புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புப்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் மற்றும் ஸ்ரீ இடும்பன் சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் தொடர்ந்து அணிக்கை பூஜை, விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, லட்சுமி பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜை நடைபெற்றது. பல்வேறு புனித தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களில் வைக்கப்பட்டு யாக சாலையில் வைத்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் கூறி பூஜிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து யாக சாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை மங்கள இசையுடன் சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோயிலை சுற்றி வலம் வந்தனர். கருட பகவான் கலசத்தை சுற்றி வர பூஜிக்கப்பட்ட புனித நீர் ராஜகோபுரம் மற்றும் மூலவர் கும்பத்தில் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பழனி ஆண்டவர், ஸ்ரீ இடும்பன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை தோப்புப்பட்டி ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவரின் அருள் பெற்று சென்றனர். அதன் பின் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அருள் பிரசாதங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஞானவேல் முருகனுக்கு சக்தியோடு அரகரம் அரோகரம் சொல்லிட்டே இருக்க வேண்டியது. வாங்கிச் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். 10 கோடி மேல் அனைவரும்